வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல சுவையான கார சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த சுவையான கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்குன்னு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 3 காஷ்மீரி மிளகாய், இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். இதை சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மிளகாவை மட்டும் மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு தோல் எடுக்கலை, அதை அப்படியே சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் திரியாக இருந்ததுனா தான் சட்னி நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை அலசி சேர்த்துருக்கேன். இது தண்ணி, இந்த சட்னி பார்த்திங்கன்னா கட்டியாக தான் இருக்கணும், அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் தண்ணி சேர்க்கலனா கூட பரவாயில்ல, அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியாக கொஞ்சமாக சேர்த்து கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இந்த எண்ணெயை அப்படியே கொதிக்க சேர்க்கணும். இது நம்ம அடுப்பில் வச்சு வதக்கணும்லாம் அவசியமே கிடையாது. கொதிக்க எண்ணெய் ஊற்றுற பாரு, அந்த எண்ணெயோட சூட்லேயே அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு இது பச்சை வாசனை வேண்டான்னா நீங்கள் இதை கொஞ்சமாக லைட்டாக அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.